நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ போயிட்டுருக்கிற இடம் ஊட்டியில் உள்ள பைகாரா ஃபால்ஸ் தான் நண்பர்களே. இது ஊட்டியிலிருந்து கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரணும் நண்பர்களே. நம்ம வரும்போது இடையிலேயே நம்ம பைகாரா டேமை பார்க்கலாம். ஊட்டி கூடலூர் பாதையிலேயே அந்த பைகாரா டேம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே. நாங்கள் ஊட்டியிலிருந்து காரில் கிளம்பி இங்கே வர்ற கிட்டத்தட்ட மத்தியானம் 12 மணி ஆயிடுச்சு நண்பர்களே. நாங்கள் வர்ற அன்றைக்கி கடுமையான வெயிலை தாங்க முடியல. நம்ம கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் நண்பர்களே. கீழே தான் இருக்குது ஃபால்ஸு. அதனால் முடியாதவங்க, வயசானவங்க, அந்த மாதிரி ஆளுகளுக்கு பேட்ரி கார் ஆப்ரேட் பண்ணுறாங்க. டிக்கெட் தான் நண்பர்களே. அதில் நம்ம போய் இறங்கிக்கலாம். பேட்ரி கார் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதைத்தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். 1 கிலோமீட்டர் நம்ம நடந்து போனோம்னா டிக்கெட் கொடுக்குற இடம் வருது நண்பர்களே. நம்ம பார்த்துட்ருக்கிறதா என்ட்ரன்ஸ் நண்பர்களே. நாங்கள் போகிறப்பயே மிகப்பெரிய க்யூ இருந்தது டிக்கெட் எடுக்கிறதுக்கு. இங்கே நம்ம எப்போ வந்தாலும் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீண்ட வரிசையில் நிற்பாங்க. நம்ம பொறுத்து தான் எடுக்கணும் டிக்கெட்டை. நாம் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் க்யூவில் நின்னோம். அதுக்கப்புறம் தான் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளார போன நண்பர்களே. உள்ளேயும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம நடக்கணும். இங்கே அருவிக்குள்ளே இறங்குறதுக்கு, குளிக்கிறதுக்கெல்லாம் அனுமதி இல்லை நண்பர்களே. ஃபுல்லாக தடுப்பு போட்டிருக்குறாங்க. நம்ம தூரத்தில் இருந்து தான் பார்த்து ரசிக்கத்தான் முடியும். உள்ளே இறங்கி காலை நனைக்கிறக்கோ குளிக்கிறக்கோ அனுமதி இல்லை. இங்கே தான் டிக்கெட் கொடுக்குறாங்க நண்பர்களே. நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே உள்ளே ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வந்தோம். இடங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பைகாரா வாட்டர் ஃபால்ஸுன்னு போர்டு வச்சுருக்குறாங்க. நம்ம அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ், வீடியோஸ் ஒவ்வொருத்தராக எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாமளும் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே கீழே வந்தோம் நண்பர்களே. இது தமிழ் படத்துலேயும் நிறையா இடம் இதில் பார்க்கலாம். சினிமாவில் பாட்டு சீன்ஸ்லாம் ஏகப்பட்ட இடம் இந்த பைகாரா ஃபால்ஸோ அப்புறம் பைகாரா டேம்லையும் எடுத்துருக்குறாங்க. நம்ம கீழே இறங்கினோம்னா வெகு நேரம் ஆகும். உள்ள கடைகளில் எதுவும் கிடையாது நண்பர்களே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி பாட்டிலெலாம் கொண்டாந்துருங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம். வெயில் அடித்ததுனாலும் கஷ்டம்தான். அதனால் தண்ணி பாட்டில், ஸ்நாக்ஸ் இருந்ததுன்னா வாங்கிட்டு போயிருங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். உள்ள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கே ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. நம்ம ஊட்டியில் 4 நாள் தங்கியிருந்தங்காட்டி ஒவ்வொரு இடமும் நின்று நிதானமாக தான் பார்த்துட்ருந்தோம். நாங்கள் இங்கே காலையில் 12 மணிக்கு வந்தோம். சாயந்தரத்துக்கு மேலே தான் கிளம்பி பைன் ஃபாரஸ்ட் போயிருந்தேன் நண்பர்களே. நாங்கள் போனது ஜூன் மாதம் 2வது வாரம். அதனால் தண்ணி அப்போ தான் வர ஆரம்பிச்சிருந்தது. இதுவே செப்டம்பர், அக்டோபரில் போனீங்கன்னா தண்ணி எக்கச்சக்கமாக இருக்கும். ஃபால்ஸும் ஆர்ப்பரித்து கொட்டுறதை நம்ம பார்க்கலாம். ஆஃப் சீசனில் தான் சூப்பராக இருக்கும். கிளைமேட்டும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்கும். எல்லாம் எங்கே பார்த்தாலும் தண்ணி அதிகமாக இருக்கும். அந்த டயத்தில் போனீங்கன்னா இங்கே பைகாராவை ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஏப்ரல் மேலெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும் நண்பர்களே. கூட்டமாக அளவு கடந்த கூட்டம் இருக்கும். நீங்கள் ஃப்ளவர் ஷாப்பெல்லாம் இந்த இடத்துக்கு வந்துருந்தீங்கன்னா இடமும் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். பைகாரா டேம் நம்ம வர்றதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே பார்க்கலாம் நண்பர்களே. பைகாரா ஃபால்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே அந்த டேம் இருக்குது. ஊட்டி கூடலூர் ரோட்டில் இருக்குது பைகாரா டேம். அதையும் நம்ம பார்த்துட்டு தான் வந்தோம். உள்ளே எல்லாம் போகலை. தண்ணி குறைவாக இருந்தங்காட்டி நம்ம அப்படியே கார்லேருந்து மேலே இருந்து பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே இங்கே பைகாரா வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. பைகாரா டேமில் 1932லேயே நீர்மின் நிலையம் அமைச்சிருக்கிறாங்க. 6 மெகாவாட் மின் உற்பத்தி நடந்துகிட்ருக்குது. தண்ணி இருக்கிற நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா சூப்பராக பார்க்கலாம் அந்த இடத்தையெல்லாம். நாம் அப்படி கீழே இறங்கிட்டே வந்துட்டுருந்தோம். லாஸ்ட்டு வரைக்கும் போகலாம் நண்பர்களே. நடந்து வந்துக்கிட்டே இருக்கலாம். ஃபோட்டோஸ் தான் நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வேறு ஒன்றும்
இல்லை. தண்ணிகள் நிறையா வந்தால் நம்ம பார்க்குறக்கு ரம்மியமாக இருந்திருக்கும். நம்ம போகிற நேரம் ஓரளவுக்கு வந்துட்டுருந்தது. அதனால் பரவாயில்ல. ஏப்ரல் மேலையெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருந்திருக்காது. குரங்குகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் அந்தளவுக்கெல்லாம் எங்கேயும் குரங்கு பார்க்கல. வெயில் அதிகமாக இருந்தங்காட்டி நம்ம கண்ணுக்கு தென்படலை. நீங்கள் பைகாரா ஃபால்ஸ் பார்க்கணும்னா சனி ஞாயிறு போகாதீங்க நண்பர்களே. மற்ற நாளில் வீக் டேஸில் போங்க. அப்போனா தான் கூட்டம் குறைவாக இருக்கும். கொஞ்சம் நம்ம பார்க்குறக்கும் நிறைவாக இருக்கும் நண்பர்களே. மதியம் 2 மணிக்கு மேலே அப்படியே கிளைமேட்டு மாறிடுச்சு நண்பர்களே. நம்ம வந்தப்போ 12 மணி சரியான வெயில். அதனால் பக்கத்தில் கடையில் கூல்ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டு தான் வந்தோம். அதனால் பரவாயில்ல. இங்கே கடைகள் எதுவுமே கிடையாது. தண்ணி மட்டும்தான் வச்சுருந்தோம். அதைத்தான் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 3 மணிங்கும்போது ஃபுல்லாக அப்படியே லைட்டாக மழைச்சாரல் வந்துட்டு இருந்தது. அதனால் இடமே ரொம்ப அப்படியே மாறிடுச்சு நண்பர்களே. குளுமையான சூழல் இருந்தது. நம்ம அப்படியே அங்கே புல்தரை இருக்குது. 6th மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டு மாதிரி இங்கே மேலே ஏறினீங்கனால மிக நீண்ட புல்தரை இருக்குது. நம்ம அதில் அப்படியே ஓய்வு எடுத்துகிட்டு ஃபோட்டோஸு எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம் நண்பர்களே. 4 மணி வாக்கில் இங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். இதுக்கு நம்ம அங்கேருந்து வாடகை கார் அமர்த்திட்டு வந்த நண்பர்களே. அவங்க வந்து காலையில் எடுத்தாங்க. சாயந்தரம் 5 மணிக்கா ரிட்டர்ன் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு 3500 சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் போகிறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கார் எடுத்துக்கங்க. ரெண்ட் கார். ஓன் காரில் போயிட்டால் பிரச்சனை இல்லை. எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். கூடுமான வரை செப்டம்பர் அக்டோபரில் போங்க நண்பர்களே. அப்போனா தான் இங்கே அருவியில் தண்ணி எக்கச்சக்கமாக கொட்டும். பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் ஜூன் 2வது வாரத்தில் போனங்காட்டி ரொம்ப குறைவாக தான் தண்ணி விழுந்துட்டு இருந்தது. இது கிட்டத்தட்ட 55 மீட்டர் உயரத்துலேருந்து இந்த அருவி கொட்டிகிட்டு இருக்குது நண்பர்களே. இந்த பைகாரா ஃபால்ஸை சுற்றி தோடரின மக்கள்லாம் வசிக்கிறாங்க. உள்ளார போய் பார்த்தோம்னா அவங்க குடியிருப்பெல்லாம் பார்க்கலாம். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.